என்னையா புதுசா ஏதோ சொல்றீங்க? ஒரு 100 கிராம் வெயிட்டுக்காக டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்றீங்க? ஐயோ நம்மளாலே ஜீர்ணிக்க முடியலையே. பாவமியா அந்த வீராங்கனை. அமெரிக்கா சீனா எல்லாம் 40-50 கோல்டு மெடல் அடிக்கிறானுங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு கோல்டு வாய்ப்பை பறிச்சு விட்டானுங்களே. ஏங்க ஆஸ் எ ரெஸ்லரா சொல்றேன், எங்களுக்கு வெயிட் குறைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. ஈஸியா 4-5 கிலோ குறைக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப வெறும் 100 கிராம்காக டிஸ்குவாலிஃபை பண்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இந்தியா மெடல் வாங்க கூடாதுன்னு யாரோ பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா கண்டிப்பா பாலிடிக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இந்தியா மெடல் வாங்க கூடாதுன்னு, குறிப்பா வினேஷ் போகட் மெடல் வாங்க கூடாதுன்னு யாரோ பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வெளியலாம் இல்ல, நம்ம நாட்டுக்குள்ள தான் இருக்காங்க. என்ன பாக்குறீங்க? எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. என்னலாம் இல்ல கோர்த்து விடாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த விஷயம். அத வார்த்தைகளால விவரிக்க முடியல. பட் வினேஷ் யூ ஆர் ட்ரூ சாம்பியன். கம் பேக் ஸ்ட்ராங்கர். போன வருஷம் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணது, தெருல நின்னு அடி வாங்குனதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டு இப்போ வந்து ஆறுதல் சொல்றாராமா. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். பிடி நீங்க உடனடியா இந்த டெசிஷனுக்கு எதிராக அப்பீல் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதுக்கான உதவியை நான் செய்ய சொல்றேன். கண்டிப்பா ஜி நாங்க அப்பீல் பண்றோம். வினேஷ் நம்ம இந்த டெசிஷனுக்கு எதிராக சிஎஸ் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம். கண்டிப்பா சில்வர் மெடலாவது கிளைம் பண்றோம். கவலைப்படாத. இந்த ரெஸ்லிங் என்ன தோக்கடிச்சிருச்சு. நான் தோத்துட்டேன். எங்க அம்மாவோட கனவுகளும் என்னோட நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல உடம்புல தெம்பு இல்ல. நான் ரிட்டையர் ஆகுறேன். குட் பை ரெஸ்லிங்.